காலை மன்னா பிப்ரவரி 15. உனக்காக ஒரு வானவில். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். அப்பொழுது என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13 மற்றும் 15. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நோவா செலுத்திய பலியிலிருந்து எழுந்த சுகந்த வாசனையில் தேவன் பிரியங்கொண்டு தாம் இனி பூமியை சபிப்பதில்லை என்று மனிதரோடு ஓர் உடன்படிக்கையை செய்து தம்முடைய உடன்படிக்கைக்கான ஓர் அடையாளத்தை, அதாவது வானவில்லை அவனுக்கு கொடுத்தார். நம்முடைய ஜீவியங்களில் சோதனைகளும் பரீட்சைகளுமாகிய கார்மேகங்கள் எழும்பும்போது நம் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அங்குதான் நம்முடைய தேவன் நம்மோடு பாதுகாப்பிற்கான ஓர் உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய சோதனையை நோக்கி பார்ப்பீர்களாயின் அதைரியமடைவீர்கள். நீங்கள் சிலுவையை நோக்கி பார்த்தால் உங்களுடைய சோதனை எவ்வளவு அச்சுறுத்துவதாயிருப்பினும் நீங்கள் சந்தோஷமாக முன்னேறி செல்லலாம். ஒரு உடன்படிக்கையானது எப்போதுமே இரு பக்கங்களை உடையதாயிருக்கிறது. அதில் உட்படும் நிபந்தனைகளை பின்பற்றுவதில் இரு சாராரும் சமமான பொறுப்புள்ளவர்களாயிருக்கின்றனர். அடிவானத்தில் மேகங்கள் எழும்பும்போது தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். நாமும் கூட மேகங்கள் எழும்பும்போது, அதாவது நம்முடைய ஜீவியத்தில் பிரச்சனைகள் உண்டாகும்போது நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கைகளை நினைவு கூறும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். அநேகர் தங்களுடைய ஜீவியத்தில் எல்லாம் சுமூகமாக இருக்கும்போது மட்டுமே தாங்கள் தேவனுடைய செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார்கள். எதிர்பாராத குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய கஷ்டங்களை சந்திக்கும்போது அவர்கள் சிலுவையை பற்றிய தரிசனத்தை இழந்து போகிறார்கள். தேவனோடு தாங்கள் செய்திருக்கும் உடன்படிக்கையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தேவன் தங்களோடு செய்திருக்கும் உடன்படிக்கையையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். யோவான் ஸ்நானன் தேவனுக்காக நல்லதொரு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசுவை பற்றி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று மிகவும் தைரியமாக பறைசாற்றினார். ஆனால் அவன் சிறையில் அடைக்கப்பட்டு நெருக்கத்தை அனுபவித்தபோது கர்த்தராகிய இயேசுவின் கர்த்தர்த்துவத்தை சந்தேகித்தான். கர்த்தராகிய இயேசு மேசியாவாக அல்லது யூதருக்கு ராஜாவாக இருந்திருப்பார் என்றால் கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக தான் ஏன் சிறையில் கஷ்டப்பட வேண்டும் என்று அவன் எண்ணி இருந்திருக்கக்கூடும். இன்றும் கூட அநேக யோவான் ஸ்நானர்கள் இருக்கின்றனர். சகலமும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அவர்கள் சபை கூட்டங்களில் கிறிஸ்துவை பற்றி தைரியமாக சாட்சி கூறுவதை நாம் காணலாம். ஆனால் பலவீனம், தனிமைப்படுத்துதல் போன்ற சிறை இருப்புகளுக்குள்ளாக்கப்படும்போது அவர்கள் கல்வாரியிலிருந்து பிரபாகித்து வருவதும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானதும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியதுமான கிருபையை சந்தேகிக்கின்றனர். தேவனுடைய பிள்ளையே, நீ கார் மேகங்களையா அல்லது வானவில்லையா? எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, February 15th, 2026. A rainbow for you. I do set my bow in the cloud, and it shall be for a token of a covenant between me and the earth. And I will remember my covenant. Genesis 9:13 and 15. God knew that the imagination of man's heart is evil from his youth. But God was pleased with the sweet-smelling savor of Noah's offering, and he made a covenant with man not to curse the earth anymore, and gave him a sign of his covenant, the rainbow. When dark clouds of trials and temptations arise in our lives, we can look to the cross where the Lord has made a covenant of safety with us. If you look at your trial, you'll be discouraged. If you look at the cross, you can press on cheerfully no matter how threatening the trial. A covenant is always two-sided. Two parties are equally responsible in adhering to the conditions. God remembers his covenant when the clouds arise in the horizon. We are also expected to remember our covenants with God when clouds arise, when troubles arise. Many remember their covenant with the Lord only when everything is well in their lives. When unexpected, baffling difficulties confront them, they lose the vision of the cross.
They forget their covenant with God. They forget God's covenant with them. When John the Baptist was eating the sweet wild honey and the locusts, he was boldly declaring, "Behold, the Lamb of God, which taketh away the sin of the world." But when he was imprisoned and fed with the bread of sorrows and water of affliction, he doubted the lordship of Jesus. If Jesus is the Messiah or the King of the Jews, why did he, John, have to suffer in prison, he being the forerunner of Christ? There are many John the Baptists even today. When everything is going on well, we can see them in the meetings, boldly testifying about Christ. But when they are imprisoned with weakness and privations, they doubt the all-sufficient, all-surpassing grace flowing from Calvary. Child of God, what are you looking at? The dark clouds or the rainbow? May God bless you.